கூறுவோம். இரண்டாவதாக அவரிடம் ஆசி பெறச் சென்றோம். சென்ற நேரத்தில் திட்டமிட்டு செல்லவில்லை. சென்ற நேரத்தில் பல்லாண்டுகளாக நம்மில் இருந்த கனவை வந்த பெரியவர்கள் ஆயரிடம் எடுத்துரைத்தார்கள். ஆயரும் ஆசி வழங்கினார். ஆசி வழங்கிய 9வது தேதி புதன்கிழமை. புதன்கிழமை நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சத்தமா சொல்லுங்க, ஆயர் கேட்கட்டும். சகாய மாதா நாளில் நம் செக்காலை பங்கிற்கு ஆயர் அவர்கள் தனிப்பட்ட விதமாக உங்களுடைய பங்கிற்கு வருகிறேன், இடத்தை பார்ப்போம் இருந்தால் கண்டிப்பாக அதுவும் அன்னையின் அருளால் நடைபெறும் என்பதை நான் தெரிவிக்கின்றேன். ஆயர் அவர்கள் முதன்முறையாக வந்தபோது கூடியிருந்த கூட்டத்தை விட இன்று திருவிழாவில் அதுவரை ஒரு 500-700 பேர் கூடத்தான் இன்று இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆயருடைய வருகைக்கு முன்பாக கடவுளே இந்த செயல் நடைபெற வேண்டும் என்று பல நேரம் நான் வேண்டிக் கொண்டே இருந்தேன். ஆகஸ்ட் 12ஆம் தேதி இறுதி பத்திரம் போடப்பட்டது. பதினாலும் செய்வோம். நாம் இதை முடித்துவிட்டு முடிந்தாலும் அதை செய்வோம். இன்னும் முடிக்க வேண்டியது என்னவென்றால் ஆயரை சொல்லிவிட்டார். நான் சொன்னேன், வந்தவுடனே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். உங்களிடமும் சென்ற வாரம் சொன்னேன், நான் பங்குக்கு அந்த இடத்துக்கு கொஞ்சம் உதவி செய்ய சொன்னபடி இந்த காரியம் 42 சென்டும் முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் 6 மாதம் கழித்தும் ஆயர் சொன்னார், ஆயருக்கு அடுத்து இந்த பங்கில் இருக்கின்ற பங்கு தந்தை நானும் சொல்கிறேன், நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி. எனவே இருக்கின்ற இந்த குறைந்த தொகையையும் அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு நான் முன்னெடுத்த திட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாளிலிருந்து இறுதி நாள் வரை என்னோடு நம் பங்கிலிருந்து 3 உயர்ந்தே இருக்கிறது என்று சொன்னால் அது சாலச் சிறந்தது. நான் அவர் இல்லை என்றால் இக்காரியத்தை முடித்திருக்க முடியாது என்று நான் எல்லா இடங்களிலும் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்தான் நமது பங்கை சேர்ந்த நமது அருமை நண்பர் சுரேஷ் அவர்கள். அவர்களுக்கு ஆயரின் கரத்திலிருந்து நம் அனைவரின் சார்பாக நன்றி சரவொலி எழுப்புவோம். இவர் நம் பங்கு பேரவையினுடைய உதவி செயலராக இருக்கின்ற திருமதி விக்டோரியா அவர்களுடைய அன்பு கணவர் என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக என்னோடு தோள் கொடுத்து நின்றவர் நம் கேப்டன் அன்றானே. உங்கள் எல்லோருக்கும் ஒரு அச்சம் பயம் தெளிவாக திட்டமிட்டு செய்கின்றவர். அவருக்கும் ஆயர் அவர்கள் நன்றி செலுத்தி நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். இன்னொருவர் எங்கள் இருவரோடும் இணைந்து குருக்கள். நம்முடைய பங்கின் முதல் பிள்ளையாக பிறந்தது அரியக்குடி, 2வது பிள்ளையாக பிறந்தது ஆவுடை பொய்கை. இதில் யாருக்கு முதலில் நன்றி சொல்லத்தை தெரிவிக்கின்றோம்? நமது ஒரே கல்லூரி ஆனந்தா கல்லூரி. கல்லூரியின் முதல்வராக இதற்குரிய 15 ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பவர் நமக்கு பாசத்திற்குரிய நமக்கு அறிமுகமான அருள் தந்தை அருள்முனைவர் ஜான் வசந்த்குமார் அவர்கள். அவருக்கும் நம் அனைவரின் சார்பாக பொன்னாடை போட்டி நன்றியை தெரிவிக்கின்றோம்.
அடுத்ததாக நம் காரைக்குடிக்கு அருகில் இருக்கின்ற குழந்தை இயேசுவை தன் கரத்தில் சுமந்த இதோ நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கும் பதிலளிக்க வண்ணமாய் நான்காவது சிந்தனையாக கடவுளின் விருப்பத்திற்கு தம்மையே ஒப்புவிப்பதில் அன்னையை பின்பற்றுவோம். கடவுளின் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது கற்பனையை எனக்கு நினைத்தது. நாம் தூயோராகவும் மாற்றத்தோராகவும் சமத்துவம் இழந்தபடி நம்மை தேர்ந்தெடுத்து இயேசு மூலம் நமக்கு சொந்தமான பிள்ளையை காத்துக்கொள்ள நம்மை கடவுள் விருப்பத்திற்கு ஏற்ப நம்மை தயாரிக்க இந்த ஜெபமாலையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். வழி நடத்தக்கூடியவர்களுடைய அறிவுரைக்கேற்ப நாம் நடந்து செல்வோம். எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறோம். அரவணைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவியால் எங்களை பெருக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அரவணைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஆவியால் எங்களை பெருக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, இப்பொழுதும்
நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே இறைவனின் தாயே